A car traveling at a constant speed of 36 km per hour in a circular path of radius 200 meter. Normal acceleration and tangential acceleration in meter per second square. ஒரு கார் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் அதாவது 36 km per hour சர்க்குலர் பாத் ரேடியஸ் வந்து 200 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நார்மல் ஆக்சிலேஷன் டேஞ்சன்ஷியல் ஆக்சிலேஷன் கேட்குறாங்க. இப்போது நார்மல் ஆக்சிலேஷன் டேஞ்சன்ஷியல் ஆக்சிலேஷன் போது உங்களுக்கு வந்து நார்மல் ஆக்சிலேஷன் என்ன எடுத்துக்கலாம். அது வந்து என்னன்னா உங்களுக்கு வி ஸ்கொயர் பை ஆர். இங்கே என்ன ஆறுங்கிறது வந்து உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் தி சர்க்குலர் பாத்து 200 மீட்டர். அதேமாதிரி வி வந்து 36 கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துருக்காங்க. இவட்டு கன்வெர்ட் இன்ட்டு மீட்டர் பர் செகண்டில் மாற்றணும்னா 5/8 நம்ம அப்ளை பண்ணலாம். மீட்டர் பர் செகண்ட் மாறி. ஏன்னா கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டர்ஸு, அவருங்கிறது வந்து 3600. 1000/3600 5/8 வரும். அடிச்சுன்னா 118, 2 it is 36. அப்போ 2 × 5 வந்து 10 மீட்டர் பர் செகண்ட். அப்போது ஏஎன் நார்மல் ஆக்சிலேஷன் வி ஸ்கொயர் பை ஆறுங்கிறதால விங்கிறது 10 ஸ்கொயர் பை ஆறுங்கிறது வந்து 200. ஸோ 10 × 10 ஸ்கொயர் போது 10 × 10 பை 200. ஸோ 1/2 வரும். 1/2ங்கிறது என்னது உங்களுக்கு 0.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ ஏஎன் ஈக்குவல் டு 0.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். நார்மல் ஆக்சிலேஷன் முடிச்சிட்டோம். We have to find out tangential acceleration. Tangential acceleration is d/dt, but d/dt v equal to r omega. அப்போ r into d omega by dt equal to r into alpha. இங்கே ஒமேகாங்கிறது வந்து என்னது உங்களுக்கு கான்ஸ்டன்ட். ஓகேவா? அப்போ நம்ம அதே எடுத்துக்கலாம். இப்போ d/dt ஆஃப் ஒமேகா கான்ஸ்டன்ட்னால உங்களுக்கு இட் ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ தட் என்ன உங்களுக்கு வந்து என்னது ஆர் இன்ட்டு 0 ஈக்குவல் டு 0. அதை நம்ம தனியாக இங்கே என்ன பண்ணலாம், ஆல்ஃபா ஆகுறது டி ஒமேகா பை டிடி ஈக்குவல் டு என்னது d/dt ஆஃப் இந்த கான்ஸ்டன்ட்களில் உங்களுக்கு என்னது இது 0 ஆயிரும். அப்போ ஈக்குவல் டு இங்கே ஆர் இன்ட்டு இந்த டேர்முக்கு டி/dt வந்து ஆல்ஃபா போட்டாலும் ஈக்குவல் டு ஆர் ஆகும். அதாவது இந்த ஏடி ஈக்குவல் டு ஆர் ஆல்ஃபா ஆகும்போது ஆர் இன்ட்டு 0. எனிவே நான் டேஞ்சன்ஷியல் ஆக்சிலேஷன் 0 ஆகுது. ஸோ அப்போ ஏடி ஈக்குவல் டு 0. ஏஎன் ஈக்குவல் 0.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அண்ட் ஏடி ஈக்குவல் 0 ஆகுது.